காளி, நியூஸ் சேனல் வேற வந்திருக்காங்க. உன் நடிப்பு திறமையை கொட்டு. இது உனக்கு பிரமாதமான சான்ஸ். ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் சரி, நல்லா அடிச்சு விளையாடு. இப்ப பாருங்க இந்த காளியோட ஆட்டத்தை. ஐஷு சொன்னா கேளு. நான் வர மாட்டேன். ஐஷு சொன்னா கேளு. ஐஷு சொல்லுங்க ஐஷு. ஏன் இப்படி பிடிவாதம் மா, இது பிடிக்கிறீங்க? ஏன் சொன்னா பிரச்சனை? கேளு. நான் பாத்துக்கிறேன். என்ன விடுங்க. ஏய், ஐஷு ஐஷோ, அறிவில்ல உனக்கு? முட்டாளா நீ? படிச்ச பிள்ளை தானே? பிச்சைக்காரி மாதிரி நடுத்தரில் வந்து உட்காந்துட்டு இருக்க. பொன்னி மில்ஸோட ஓனர் என் மானத்தை இப்படி கூறு போட்டு விக்கிறிய? நியாயமா இதெல்லாம்? அப்பா என்ன ஏங்க, என்னங்க நீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாரு, உன் அம்மா 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் பொன்னி மில்ஸோட எம்டி. அவங்க உன்னால அசிங்கப்படலாமா? உன்னால அவமானப்படலாமா? என்ன நீங்க? அவளால நான் அவமானப்படல. நீங்க கத்துறதுதான் இப்ப பெரிய அசிங்கமா இருக்கு. முதல்ல கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க? எங்க நீங்க எங்க போறீங்க? இல்ல அவகிட்ட போய் சமாதானம் பேசவா? ஒண்ணு வேணாம், பேசாம இருங்க. ஐஷோ, அந்த சின்ன தம்பி ஒரு ஃப்ராட் பையன். 420 துபாக்கூர். அவனை தலை முழுகி தூக்கி எறிஞ்சிட்டு வராம அவன் வந்தாதான் ஆச்சுன்னு ஒத்த காலில் நிக்கிற. நடுத்தரில் உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? ஐய், இப்படி வர போறியா இல்லையா? வர முடியாதுப்பா. டேய், எந்திரிச்சு பாக்குறேன். விடுவாங்கறல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல நின்னு சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆமா, கிளம்புங்க. நீ பாத்துக்கிட்ட. நீ பார்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. அந்த காவாளி பைய கையால கட்டின தாலிய அறுத்து அன்னைக்கே சொன்ன. நீ என்ன பண்ண? உன் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நின்ன. இன்னைக்கு என்ன பண்றா? நடு தெருவுல நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறான். டேய் வா. முடியாதுப்பா. எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. ஒன்ன மாதிரியே திமிரு பிடிச்சவளா. மாமா விடுங்க, அக்காவை திட்டாதீங்க, பாவம். பொண்ணை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. அந்த கழுதை கேக்காட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அக்கா தான் என்ன பண்ணுவாங்க? இப்படி நடு ரோட்ல நிக்கிறது உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நல்லது இல்ல மாமா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியே சொல்ற? என் மச்சனிச்சு சொன்னாலும் விட்டுட்டு போறேன். இல்லடா உன்ன. சே, நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்ட சொல்லுங்க. அம்மா, நம்ம இங்க இருக்க திரும்ப திரும்ப இவ இதே தான் பேசிக்கிட்டே இருப்பா. இவ பிடிவாதமும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். வாங்க போலாம். ஆமாம்மா, நம்ம இங்கிருந்து போறதுதான் நல்லது. அண்ணனுங்க சொல்றதுதான் சரி. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்க நின்னு சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். பாத்தீங்களாமா இவள? இப்ப நம்ம தான் சீன் கிரியேட் பண்றோமா? மா, அவ ஒரு முடிவோட உட்காந்துருக்காமா. நம்ம பேச்சை கேட்கிற நிலைமையில அவ இல்ல. நம்ம போலாமா? வாங்க வாங்கம்மா, வாங்க. இன்னுமாடா அந்த கூத்து நடக்குது? ஓடுமாடா, புதுசு புதுசா போராட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எப்பதான் முடிப்பாங்களாம்? இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியலடா. சாகும் வரை போராடுவாங்களாம். எல்லாம் மானகெட்ட பொழப்புங்க. காலம் கெட்டு போச்சு, என்னத்த சொல்றது? மாமா, என்ன இவ போவால மாட்டாளா? டிவியில் இதை நியூஸாகவும் போட்டா நாளைக்கு இந்த பொண்ணு ரோட்டில் நடமாட முடியுமா? எதை பற்றி யோசிக்காம இப்படி அறிவு கிட்டத்தனமா பண்ணுறா. போய் இந்த பொண்ணை போய் பிடிச்சிருக்க. ஐய, போற போக்குல ஐஸ்வர்யா புருஷன் சின்ன தம்பின்னு முத்திர குத்திருவா போல இருக்கே. மாமா, அவ அண்ணியும் வந்தாச்சு. ஐஸ்வர்யா, எல்லாரும் வந்து உன்னை பார்த்து பேசிட்டு போறாங்களே தவிர நீ உன் முடிவுல இவ்ளோ ஸ்டெடியா இருக்கியே. இது ரொம்ப தப்பு ஐஸ்வர்யா. இப்படி தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்திருக்கியே. இந்தா, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சமாவது குடி. எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி. ஏய்,
மாமா இதெல்லாம் சரிப்படாது. நியாயமா கேட்டும் அவன் நகர மாட்டேங்கிறா. இனி வேற வழி இல்ல மாமா, போலீஸ்க்கு போக வேண்டியதா. அப்பா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்கப்பா. போலீஸ் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போகட்டும். இன்னும் அசிங்கமாகட்டும் இவளுக்கு. அப்பதான் இவெல்லாம் திருந்துவா. வேணாம் மல்லி. மாமா மாமா கொஞ்சம் நில்லுங்க மாமா. மல்லி, போலீஸ்க்குலாம் போக வேணாம் மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடைசியா நான் பேசி பார்க்கறேன். ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளு. எனக்கு உன் பேர் கிடக்கூடாது, நீ அசிங்கப்படக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஐஸ்வர்யா. இதோ உன் அண்ணி வந்திருக்காங்க, அவங்க கூட கிளம்பி வீட்டுக்கு போ ஐஸ்வர்யா. வீட்டுக்கு போறதா இருந்தா நான் எப்பவோ போயிருப்பேன். நீ சொல்லிதான் நான் போகணுமா? ஐயோ ஐயோ ஐசு ஐயோ ஐசு ஐசு என்னாச்சு? ஐஸ்வர்யா என்னாச்சு? ஐஸ்வர்யா என்னமாச்சு? கண்ணை தரமா? ஐயோ ஐசு. சின்ன தம்பி. ஐயோ ஐஸ்வர்யா. ஐயோ எந்திரி. மயங்கிட்டா நினைக்கிறேன். கார் எடுங்க. ஹாஸ்பிடல் கூட்டி போயிடலாம். ஐஸ்வர்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நான் இருக்கமா. கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். பிரபல தொழில் அதிபர்களான ராஜாராம் பொன்னி தம்பதியினரின் செல்வ புதல்வி ஐஸ்வர்யாவுக்கும் சின்ன தம்பி என்பவருக்கும் சில நாட்களுக்கு முன்பாக காதல் திருமணம் நடந்தது. ஆனால் அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சின்ன தம்பி என்னை பதிவு திருமணம் செய்து கொண்டார் என்று ஏற்காடு மலை கிராமத்தைச் சேர்ந்த மல்லி என்கிற ஏழை குடும்பத்து பெண் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் ஏழை பெண் மல்லிக்கு சாதகமாக கோர்ட்டு தீர்ப்பளிக்க மல்லி, சின்ன தம்பி இருவரும் தற்போது குடும்பம் நடத்தி வருகின்றனர். தன் கணவன் சின்ன தம்பி மல்லியை விட்டுவிட்டு தன்னுடன் வந்து குடும்பம் நடத்த வேண்டுமென மல்லியின் வீட்டு முன்னால் ஐஸ்வர்யா நடத்தும் உணர்ச்சிகரமான தர்ணா போராட்டமே நீங்கள் காணும் காட்சி. என் பொண்ணு ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? காதல் கணவன் சின்ன தம்பி மல்லிகா அல்லது ஐஸ்வர்யாவிற்கா என்பதே இன்று அனைவரின் எதிர்பார்ப்பாகும். இத பாருடா, நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. என்ன ராஜாராம், எப்படி இருந்துச்சு? உன்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் தெருவுக்கு வந்துருச்சா? அத இந்த ஊர் உலகமே பார்த்து கைத்தட்டி சிரிக்குதா? உனக்கு எப்படியோ, ஐ எம் ஹாப்பி. வேண்டாம் மாயா, உன்னோட அசிங்கத்தெல்லாம் நிறுத்திரு. என் குடும்பத்தை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. அது எப்படி விட முடியும் ராஜாராம்? இது வெறும் இன்டர்வல் பிளாக் தான். நீ பார்த்து ரசிக்க இன்னும் எவ்வளவோ இருக்கு. நாம் பட்ட அவமானம், வேதனை வாயால சொன்னா உங்களுக்கு புரியாது. அதான் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அனுபவிக்க வைக்கிறேன். என்ஜாய். ஏய் மாயா, மாயா சொல்றது கேளு மாயா, மாயா, மாயா. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணமே நீங்க தான் சின்ன தம்பி. பாருங்க இவள எப்படி படுத்திருக்கான்னு. இதெல்லாம் என்ன இவளுக்கு தலைவிதியா? சும்மா சும்மா என்னையவே குத்தம் சொல்லிட்டு இருக்க வேணாம். நான் தான் விட்டு விலகிட்டேனே, அப்புறமும் விடாம துரத்துனா நான் என்னதான் பண்ண முடியும் தங்கச்சி? பொய்யா நீங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க, தப்பே இல்ல. ஆனா இனிமேலும் தங்கச்சி தங்கச்சின்னு உறவு முறை சொல்லி கூப்பிடாதீங்க. செஞ்ச நன்றியை மறக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்ல. நான் எதையுமே மறக்கல, நீங்க தான் எதையுமே புரிஞ்சுக்காம என்ன ரொம்ப கெட்டவனாவே நினைச்சு பேசுறீங்க. சும்மாவா இப்படி பேசுவாங்க? காரணம் இருக்குல்ல.
ஐஸ்வர்யா எவ்வளவு படிச்சவன், எவ்வளவு வசதியானவன், அதெல்லாம் ஒரு விஷயமா கூட நினைக்காம சின்ன தம்பி தான் என் உசுருன்னு பைத்தியக்காரி மாதிரி இன்னமும் உங்களையே சுத்தி சுத்தி வராளே. அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சும்மா ஒண்ணு சுத்தல, தாலி கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற உரிமையில சுத்துறா. நான் ஐசம்மா பாவம்னு தான் சொல்றேன். ஆனா பிறந்ததுல இருந்து நானே கதின்னு வாழ்ந்த மல்லிய என்ன பண்றது? சின்ன தம்பி